அன்பும் ஆதரவும் ஆர்வமும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு ஈஸி மேத்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல மேத்ஸ் பார்ட்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். If 2 is ordered to all the observations 3, 6, 9, 12 and 15, then the mean of the new observation is what? அதாவது 3, 6, 9, 12 மற்றும் 15 ஆகிய அனைத்து தரவுகளுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட தரவுகளை எடுத்து எழுதிக்குவோம். 3, 6, 9, 12, 15 எழுதிட்டோம். இப்போ இந்த எண்களோட நாம் 2 ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா 2 கூட்டினா கிடைக்கக்கூடிய தரவுகளுக்கு தான் சராசரி கேட்குறாங்க. அதனால் இப்போ மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதுதான் மீனோட ஃபார்முலா. அதாவது கொடுக்கப்பட்ட எண்களின் கூடுதலை கொடுக்கப்பட்ட எண்களின் எண்ணிக்கையால் வகுத்தோம்னா நமக்கு சராசரி கிடைக்கும். பாருங்கள், இந்த 5 எண்களையும் நம்ம கூட்டி 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 11 கிடைக்கும். இந்த 11 தான் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை. If a plus b is equal to 12 and a square minus b square is equal to minus 24, then the value of a minus b is what? அதாவது a plus b ஓட மதிப்பு 12ஆகவும் a square minus b square மதிப்பு மைனஸ் 24ஆகவும் இருந்துச்சுன்னா a minus b ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாம் இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நாம் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ அதனால் நாம் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு 12ன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே நம்ம 12 நாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் இந்த 12 ரைட் சைடு கொண்டு போனால் இந்த 12 டிவைட் பண்ணுவோம். ஏன்னா 12ம் ஏ மைனஸ் பியும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பார்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதாவது -24 டிவைடட் பை 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. இந்த -2 தான் a மைனஸ் பியோட வேல்யூ. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது தவறான கூற்றை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சுட்டு எது இன்கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். அதாவது ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் உட்கோணங்கள் சமம். இணைகரம்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இணைகரத்தினுடைய இந்த கோணத்துக்கு எதிர்கோணம் மேலே இருக்கக்கூடிய கோணம், இந்த 2 கோணங்களும் சமம். அதே போல் இந்த கோணத்துக்கு எதிர்கோணம் மேலே இருக்கக்கூடிய இந்த கோணம், இந்த 2 கோணங்களும் சமம். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து பாருங்க, த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் இஸ் 180 டிகிரி. அதாவது ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இணைகரத்தினுடைய இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினாலே நமக்கு 180 டிகிரி கிடைச்சிருது. மேலும் நாம் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி கிடைக்குது. இந்த 4 உட்கோணங்களையும் கூட்டினா நமக்கு 360 டிகிரி கிடைக்கும். அதாவது the sum of the interior angles of a parallelogram is 360 degree. அதனால the second statement is the incorrect statement. மீதி இருக்கக்கூடிய இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸை நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாருங்கள், த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். அதாவது ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த இணைகரத்தினுடைய இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் மேலே இருக்கக்கூடிய இந்த பக்கம், இந்த 2 பக்கங்களும் சமம். அதே போல் இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் இந்த பக்கம், இந்த 2 பக்கங்களும் சமம். அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன்று, த டூ டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் இன் எ பேரலோகிராம். ஒரு இணைகரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சமக்கோடிடும். பாருங்கள், இந்த இணைகரத்தினுடைய இந்த மூலைவிட்டத்தை இந்த மூலைவிட்டமானது 2 சமபாகங்களாக பிரிக்கும். அதே போல் இந்த மூலைவிட்டத்தை இந்த மூலைவிட்டமானது 2 சமபாகங்களாக பிரிக்கும். அதனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த
4 கூற்றுகள்ல இருந்து எது தவறான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய இந்த கூற்று தான். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேடோ ரீஜன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நாம் ஒரு பெரிய சதுரம் வரைஞ்சிக்கிறோம். அதுக்குள்ள 4 சம அளவிலான சிறிய சதுரங்களை வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா படத்தில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. பாருங்க, ஒவ்வொரு சிறிய சதுரத்திலையும் 50% நிழலிடப்பட்டிருக்கு. 4 சிறிய சதுரங்கள்லையும் 50% இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இந்த சதுரத்தில் 50% நிழலிடப்பட்டிருக்கு. அதாவது the percentage of shadowed region is 50. The following hexagonal shapes are taken from Pascal's triangle. The value of x, y and z are what? அதாவது பின்வரும் அருங்கோண வடிவங்கள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக அமையுமெனில் எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டின் மதிப்புகள் முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், மேலே இருக்க இந்த 2 மதிப்புகளையும் கூட்டினா இந்த மதிப்பு கிடைக்கும். அதனால் நாம் எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ளஸ் 15 ரைட் சைடு வரும்போது மைனஸ் 15 மாறும். ஸோ இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 மைனஸ் 15. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது பாருங்கள், இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணால் நமக்கு இசட் கிடைக்கும். அதனால் 7 ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 28 கிடைக்கும். ஸோ இசட்டோட வேல்யூ 28. அடுத்து பாருங்கள், இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அதனால் 21 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 56னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ப்ளஸ் 21 ரைட் சைடு கொண்டு வர்றோம், மைனஸ் 21 மாறும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு 35னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 35, இசட்டோட வேல்யூ 28. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஷோன் இன் த ஃபிகர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் வாட். அதாவது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முக்கோணத்தில் ஆங்கிள் ஆஃப் சி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் பி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஏ, அதாவது எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டிபிசி அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டோட நேர்கோணம் 180 டிகிரி. இந்த 180 டிகிரியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் ஏபிசியை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் டிபிஏ, அதாவது இந்த கோணம் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ஏபிசி இந்த கோணம், இது ரெண்டையும் நாம் கூட்டணும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்குது. இப்போ நாம் இந்த கோணத்தோட மதிப்பு நமக்கு தெரிகிறதுனால இந்த இடத்துல 110 டிகிரி அப்படிங்கிறத நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த 110 டிகிரியை ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம், மைனஸ் 110 டிகிரியாக மாறிடுது. இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆங்கிள் ஆஃப் ஏபிசி, அதாவது ஆங்கிள் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரின்னு கிடச்சிருது. இப்போ நாம் இந்த ஆங்கிள் ஆஃப் பியையும் ஆங்கிள் ஆஃப் சியையும் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் ஆஃப் ஏ, அதாவது எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு ஏற்கனவே தெரியும் த சம் ஆஃப் த 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அதாவது முக்கோணத்தின் 3 உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதனால் ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ஆங்கிள் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸு, ஆங்கிள் ஆஃப் பி அப்படிங்கிறது இந்த 70 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் சி அப்படிங்கிறது 60 டிகிரி. இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அந்த இடத்துல இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்து இந்த 70 டிகிரியையும் 60 டிகிரியும் ஆட் பண்ணால் நமக்கு 130 டிகிரி. அதை ரைட் சைடு கொண்டு வந்துட்டால் மைனஸ் 130 டிகிரியாக மாறிடும். இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 50 டிகிரின்னு கிடச்சிருது. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. The degree of the expression 3p square plus 2q square minus of 5q plus 6p square plus of 7p square minus 9p is what. அதாவது ஒரு கோவையை கொடுத்துட்டு அந்த கோவையினுடைய படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நாம் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இந்த ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த டேர்ம்ஸில் எந்த சேஞ்சஸும் வராது. இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. பாருங்கள், மைனஸையும் 5q மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5q, அதே போல் மைனஸையும் ப்ளஸ்
6p ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 6p ஸ்கொயர். மற்றபடி இந்த டேர்ம்லையும் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது, ஏன்னா வெளியில் ப்ளஸ் இருக்கிறதுனால. அடுத்து இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். எப்படின்னா இந்த 3p ஸ்கொயரையும் 7p ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் நமக்கு 10p ஸ்கொயர் கிடைக்கும். இந்த 10p ஸ்கொயர்லேருந்து 6p ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணுறா நமக்கு 4p ஸ்கொயர் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கிடைக்குது. மற்றபடி மற்ற டேர்மில் எந்த சேஞ்சஸும் வராது. அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தா இந்த 2 தான். ஸோ த டிகிரி ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் 2. அதாவது கொடுக்கப்பட்ட கோவையின் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். An office consists of a rhombus-shaped window of area 500 square centimeter, which has been decorated with rhombus-shaped glass pieces, and each of its length of the diagonals are 10 centimeter and 5 centimeter. Then the number of glass pieces required to cover the window is what? அதாவது ஒரு அலுவலகத்தின் ஜன்னல் சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர். அந்த ஜன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. அச்சிறு கண்ணாடியின் மூலைவிட்ட அளவுகள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் தேவைப்படும் சிறு சாய் சதுர வடிவ கண்ணாடி துண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நாம் சாய் சதுர வடிவிலான ஜன்னல் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஜன்னலுக்குள்ள சிறிய சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டு வரைஞ்சிக்கிறோம். இந்த கண்ணாடி துண்டினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜன்னலை அலங்கரிக்க தேவைப்படும் கண்ணாடி துண்டுகளுடைய எண்ணிக்கையை நாம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into diagonal 1 into diagonal 2. அதாவது மூலை விட்டங்களுடைய பெருக்கல் பலனை 2ஆல் வகுத்தோம்னா சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். இப்போ நாம் ஏரியா ஆஃப் த ஸ்மால் கிளாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்மால் கிளாஸோட டயகனல்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் நாம் மல்டிப்ளை பண்ணால் 50 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். அதை நாம் 2ஆல் டிவைட் பண்ணால் 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். இந்த ஜன்னலுடைய பரப்பளவை இந்த சிறிய கண்ணாடியின் பரப்பளவால் வகுத்தோம்னா தேவையான சிறிய கண்ணாடிகளுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஏரியா ஆஃப் த விண்டோ இஸ் 500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது கொஷினில் கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் த ஸ்மால் கிளாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதை நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கிறனால அது கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நாம் இந்த 500 20 into 25ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 500 கிடைக்கும். அதனால் இப்போ மேலேயும் கீழேயும் 25 இருக்கிறனால அது கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு 20 கிடைக்குது. Therefore, the number of glass pieces required to cover the window is 20. இந்த கொஷின் மேத்தமெட்டிக்கலி கரெக்ட் பட் லாஜிக்கலி ராங். The difference between father's age and his daughter's age is 32. If his age is thrice as old as his daughter's age, then the age of her father is what? அதாவது தந்தையின் வயது மற்றும் அவருடைய மகளின் வயது வித்தியாசம் 32. தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதின் 3 மடங்கு எனில் தந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாம லெட் எஃப் பி த ஃபாதர்ஸ் ஏஜ் அண்ட் டி பி த டாட்டர்ஸ் ஏஜ்னு எடுத்துக்குவோம். அதாவது தந்தையின் வயதை எஃப்பாகவும் மகளின் வயதை டியாவும் எடுத்துக்கிறோம். இப்போ நாம் இந்த கேள்வியை சமன்பாடாக மாற்ற போகிறோம். பாருங்கள், தந்தையின் வயது மற்றும் அவருடைய மகளின் வயதின் வித்தியாசம் 32. அதனால் நாம் இந்த மாதிரி எழுதி இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள், தந்தையின் வயது எப்படி இருக்குன்னாக்க மகளின் வயதை போல் 3 மடங்கு. அதனால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஈக்குவேஷன் 2வாக எடுத்துக்கிறோம். இப்போ நாம் இந்த ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா எஃப்க்கு பதிலாக 3டியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ 3d மைனஸ் டி என்னன்னாக்கா 2d. அப்போ 2d இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ d இஸ் ஈக்குவல் டு 32/2. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாக்கா 16 கிடைக்கும். அதாவது மகளோட வயது 16. இப்போ 16 வயதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தந்தையின் வயதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னாக்கா மகளின் வயதை போல் 3 மடங்கு தந்தையின் வயது. அதனால நாம் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிடைக்கும். 3 16 48. அதாவது தந்தையோட வயது 48. When two parallel lines are cut by a transversal, each pair of exterior angles that lie on the same side of the transversal are what? அதாவது 2 இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம 2 இணைக்கோடுகளை வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டுறோம்.
இப்போ நமக்கு 4 வெளிக்கோணங்களும் 4 உட்கோணங்களும் கிடைக்குது. கேள்வியில ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 கோணங்களை கூட்டினா 90 டிகிரி கிடைச்சிச்சுன்னா அதை நாம நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். 2 கோணங்களை கூட்டும்போது 180 டிகிரி கிடைச்சிச்சுன்னா அதை நாம மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இப்போ நாம ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்களை கூட்டும் போகும்போது 180 டிகிரி கிடைக்கிறதுனால இந்த கோணங்களை நாம மிக நிரப்பு கோணங்கள் அதாவது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். In a magic triangle as given below, each side should have the same sum minus 17. The values of x, y and z are respectively. அதாவது கீழ்காணும் ஆய முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதல் -17 எனில் x, y மற்றும் z இன் மதிப்புகள் முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நாம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால எக்ஸ் இருக்க பக்கத்தை கூட்டி -17ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா கேள்வியில் ஒவ்வொரு பக்கத்தையும் கூட்டினா -17 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ நாம் இந்த இடத்துல ஒரே மாதிரி குறிகளை பெருக்குனா ப்ளஸ் கிடைக்கும், அதே போல் வேறு வேறு குறிகளை பெருக்குனா மைனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் பயன்படுத்தி சுருக்க போகிறோம். இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்து இந்த -2 -5 -1 3 எண்களையும் கூட்டினா நமக்கு -8 கிடைக்கும். அதனால x -8 இஸ் ஈக்குவல் டு -17ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த -8 ரைட் சைடு கொண்டாடுறோம், +8 மாறுது இந்த மாதிரி. இப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா -9 கிடைக்குது. அதாவது எக்ஸோட மதிப்பு -9. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் -9 முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறத நாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒய்யோட மதிப்பையும் இசட்டோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்கள் டைம் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஆப்ஷனில் இருக்க ஒய்யோட மதிப்பு -8, இசட்டோட மதிப்பு -7. இது சரியாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணுவோம். பாருங்கள், ஒய் இருக்க பக்கத்தை கூட்டினோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து இந்த -2 -4 -3 3 எண்களையும் கூட்டினா நமக்கு -9 கிடைக்கும். அதனால் ஒய் -9 இஸ் ஈக்குவல் டு -17 எழுதுகிறோம். இந்த -9 ரைட் சைடு கொண்டு வந்தால் +9 மாறும். அடுத்து இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -8 கிடைக்கும். பாருங்கள், ஒய்யோட மதிப்பு -8. அடுத்து இசட்டோட மதிப்பு -7 அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். பாருங்கள், இசட் இருக்க பக்கத்தை கூட்டி -17ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த -1 -6 -3 3 எண்களையும் கூட்டினா நமக்கு -10 கிடைக்கும். அதனால் ஒய் -10 இஸ் ஈக்குவல் டு -17ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த -10 ரைட் சைடு கொண்டு வந்தால் +10 மாறும். அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாக்க நமக்கு -7 கிடைக்கும். பாருங்கள், ஒய்யோட மதிப்பு -7 கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான விடை. The perimeter of parallelogram whose two adjacent sides are m plus n and 3m minus 7n is what? அதாவது m plus n மற்றும் 3m minus 7n ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல நாம் ஒரு இணைகரத்தை இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இதனுடைய ஒரு பக்கத்தை m plus nன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கத்தை 3m minus 7nன்னு எடுத்துக்கிறோம். இந்த இணைகரத்துடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நீளத்தை அகலத்தை கூட்டி 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கும். பாருங்க, the perimeter of parallelogram is equal to 2 of l plus b. இப்போ நம்ம எல்லுக்கும் பிக்கும் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நாம் இந்த 4m - 6n 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8m - 12n அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். In a competitive exam, 1 mark is given for every correct answer and -1 mark is given for every incorrect answer. A student answered all the questions and scored 94 marks. Though answered correctly for 126 questions, the number of questions answered incorrectly is what? அதாவது ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் -1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் 126 வினாக்களுக்கு சரியான விடையளித்த போதிலும் அம்மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் 94 ஆகும் எனில் தவறான விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
உதாரணமா ஒரு தேர்வுல 100 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த தேர்வை எழுதிய ஒரு மாணவர் 90 கேள்விகளுக்கு சரியான விடைகளையும் 10 கேள்விகளுக்கு தவறான விடைகளையும் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த தேர்வுல அவர் பெற்ற மதிப்பெண்கள் என்னவா இருக்கும்னா 80. எப்படின்னா ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு தவறான விடைக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அப்ப அவர் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையிலிருந்து தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் கிடைச்சிரும். அந்த லாஜிக்கை இந்த கேள்விக்கு நாம பயன்படுத்தி இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, let x be the number of questions answered incorrectly. அதாவது தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை எக்ஸ்னு வச்சுக்குவோம். அதாவது தெரியாத எண்ணு. இப்ப சரியாக விடையளித்த கேள்விகள் எத்தனை அப்படின்னா 126. 126ல இருந்து எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் பெற்ற மதிப்பெண்கள் 94 வந்துடுது. இப்ப நாம இந்த சமன்பாடை தீர்க்க போறோம். இந்த மைனஸ் எக்ஸை ரைட் சைடு கொண்டு வந்துட போறோம். அதே போல இந்த 94 லெஃப்ட் சைடு கொண்டு வர போறோம். பாருங்க, இந்த மாதிரி மாறிடும். ஏன்னா பிளஸ் 94 லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 94 மாறும். மைனஸ் எக்ஸ் ரைட் சைடு வரும்போது பிளஸ் எக்ஸா மாறிடும். இப்ப 126ல இருந்து 94 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 32 கிடைக்குது. இந்த தேர்வுல அந்த மாணவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 32. The mean of first 10 natural number is what? அதாவது முதல் 10 இயலெண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு முதல்ல நாம ஃபார்முலாவை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் விடையை கண்டுபிடிப்போம். பாருங்க, the mean of first n natural numbers is sum of first n natural number divided by n. அதாவது முதல் n இயலெண்களின் சராசரி என்ன அப்படின்னா முதல் n இயலெண்களின் கூடுதலை என்னால வகுத்தோம்னா கிடைக்கும். பாருங்க, இப்ப முதல் n இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. அதை நாம எழுதிடுறோம். இது n, இது n + 1/2. இந்த n எங்க இருக்கு அப்படின்னா இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய எண் தான். இப்போ மேலையும் கீழையும் n பொதுவா இருக்கனால அதை கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலா நமக்கு n + 1/2 கிடைக்குது. இதுதான் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். முதல் 10 இயலெண்களின் சராசரி இஸ் ஈக்குவல் டு 10 + 1/2. இப்போ 10ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 11 கிடைக்கும். 11/2ன்னு கிடைக்குது. இப்போ இதை நாம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5.5ன்னு கிடைக்குது. அதாவது 5.5 தான் முதல் 10 இயலெண்களின் சராசரி. The unit digit of 124 × 36 × 980 is what? அதாவது 124, 36, 980 ஆகிய எண்களை பெருக்குனா கிடைக்கக்கூடிய எண்ணில் ஒன்றாம் இடத்துல வரக்கூடிய எண் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த 3 எண்ணில் ஒரு எண்ணில் ஒன்றாம் இடத்துல 0 இருக்கிறதுனால இந்த எண்களை பெருக்குனா கிடைக்கக்கூடிய எண்ணோட ஒன்றாம் இடத்துல 0 இருக்கும். அதாவது the unit digit of the multiplication of these numbers is 0. The length of full roll ribbon is 18 and 3/4 meter. The length of 4 and 1/3 of a roll is what? அதாவது ஒரு நாடாச்சுருளின் நீளம் 18 மற்றும் 3/4 மீட்டர் ஆகும். 4 முழு சுருள்கள் மற்றும் ஒரு சுருளில் 3இல் ஒரு பகுதியின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அதாவது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி எழுதிக்கிறோம். பாருங்க, இந்த 4ஐயும் 18ஐயும் பெருக்கினா 72. இந்த தொகுதியை அப்படியே கூட்டி எழுதிக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து இதை நாம சுருக்கணும் அப்படின்னா 75/4ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த நாடா சுருளுடைய நீளம். அடுத்து நாம இந்த மாதிரி எழுதுறோம். ஏன்னா 4 முழு சுருள்கள் மற்றும் ஒரு சுருளில் 3இல் ஒரு பகுதியின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இப்போ நாம இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து 75ல் எத்தனை 3 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 3. அதனால இப்படி சுருக்கிறோம். அடுத்து நாம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த 4ஐயும் 75ஐயும் பெருக்கினா நமக்கு 300 கிடைக்கும். 300 + 25/4ன்னு எழுதுறோம். அடுத்து இதை சுருக்கணும் அப்படின்னா 325/4ன்னு கிடைக்குது. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது தகா பின்னம்.
இதை நாம் மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிற போகிறோம், அதாவது கலப்பு பின்னமாக மாற்றுறோம். இந்த மாதிரி கிடைக்குது. இந்த 81 மற்றும் 1/4 மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த 4 முழு சுருள்கள் மற்றும் ஒரு சுருளில் 3இல் ஒரு பகுதியின் மொத்த நீளம். இந்த சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷனில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது 3 உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம சுருக்க போகிறோம். சுருக்கிட்டு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு. அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி மாறும் அப்படின்னா 4/3 + 3/2 மாறும். செகண்ட் டேர்மில் இந்த டிவிஷன் சிம்பிளானது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாறும். அதனால் இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் மாறுது. அதாவது இந்த வகுத்தல் குறியானது பெருக்கல் குறியாக மாறுறதுனால பகுதியானது தொகுதியாகவும் தொகுதியானது பகுதியாகவும் மாறுது. அடுத்து இந்த 3வது உறுப்பில் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு. அதனால் அந்த சிம்பிள்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸை, அதாவது பின்னங்களை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 30ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னா 6 5 இருக்குது. அதனால் -6 அப்படின்னு இதை கேன்சல் பண்ணிட்டு எழுதிக்கிறோம். அடுத்து 12ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 3 இருக்குது. அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு 4ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 27ல் எத்தனை 9 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 9 இருக்குது. அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு 3ன்னு எழுதுகிறோம். அடுத்து இந்த 12 3 12ன்னு எழுதலாம். இந்த 16 4 16ன்னு எழுதலாம். 2லையும் 4 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 3/4 எழுதிக்கிடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கிறோம். பாருங்கள், இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்கி எழுதுகிறோம். அடுத்து 3ஐயும் 3ஐயும் பெருக்கி எழுதுகிறோம். கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை பெருக்கி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு 8 கிடைக்கும். 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9 கிடைக்கும். அதனால் 8 + 9 பை 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6. அதனால் 6 கீழே எழுதிக்கிறோம். அடுத்து இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் பெருக்குனா மைனஸு. அடுத்து இந்த 4/6 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9. அடுத்து இந்த 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4. அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 8ஐயும் 9ஐயும் பெருக்குனா 17ன்னு கிடைக்கும். அதனால் மேலே 17 கீழே 6 இருக்கிறதுனால எழுதிக்கிறோம். அடுத்து மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இந்த முதல் 2 உறுப்புகளில் பகுதியானது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா தொகுதியில் கழிச்சு எழுதிட்டு பகுதியை ஒரு தடவை எழுதினா போதும். 17லேருந்து 4 கழிச்சுட்டா நமக்கு 13 கிடைக்கும். கீழே இருக்க 6 அப்படி எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 2 பின்னங்களில் பகுதியானது வேறு வேறையாக இருக்குது. அதனால் இந்த பகுதிகளுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம், அதாவது எல்சிஎம். 6க்கும் 4க்கும் மீச்சிமா என்னென்னா 12. அதனால் 6 எந்த எண்ணால் பெருக்குனா 12 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல். அதனால் 13ஐயும் 2ஆல் பெருக்கிறோம். இப்போ இந்த பின்னமானது எப்படி மாறும் அப்படின்னா 26/12ன்னு மாறும். அடுத்து இந்த 4ஆனது எந்த எண்ணால் பெருக்குனா 12ஆக மாறும்னு பார்த்தீங்கன்னா 3ஆல். அதனால் மேலே இருக்கக்கூடிய 9ஐயும் நாம் 3ஆல் பெருக்கிறோம். 3 9 27. அதனால் 27/12ன்னு மாறிடுது. இப்போ இந்த 2 பின்னங்களில் பகுதியானது ஒரே மாதிரி வந்துடுச்சு. அதனால் இதை நாம் எப்படி சுருக்கலாம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதியை ஒரு தடவை எழுதிக்கலாம். பாருங்கள், 53 கிடைக்குது. எப்படின்னா 26ஐயும் 27ஐயும் கூட்டினா 53. கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் 12ன்னு. இந்த 53/12 தான் இந்த கேள்விக்கான விடை. If A, B, C is a Pythagorean triplet, A is equal to m square minus n square and B is equal to 2mn, then C is what? அதாவது ABC ஆனது ஒரு பித்தகரஸ் மூன்றாம் தொகுதி. மேலும் ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கொடுத்துட்டு சியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பித்தகோரியன் ட்ரிப்லெட் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். C² is equal to A² + B². ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இந்த டேர்மை A - B (2) அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அதனால் அதை நாம் A² - 2AB + B² அந்த வடிவத்துக்கு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள், இது A, இதை ஸ்கொயர் பண்ணால் m⁴ கிடைக்கும். -2AB, அதாவது -2Aக்கு பதிலாக இங்கே m² இருக்குது, Bக்கு பதிலாக n² இருக்குது. அதனால் இங்கே இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்து +B².
அதாவது ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக என் ஸ்கொயர் இருக்குது, அதை நாம் ஸ்கொயர் பண்ணால் என் பவர் 4 கிடைக்குது. அடுத்து இந்த டேர்மை நாம் ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, எம்ஐ ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர், என்னை ஸ்கொயர் பண்ணால் என் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4m ஸ்கொயர் என் ஸ்கொயர்லேருந்து 2m ஸ்கொயர் என் ஸ்கொயரை நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிடச்சிடுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நாம் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா எம் பவர் 4 ப்ளஸ் 2m ஸ்கொயர் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் பவர் 4 இதுதான். அடுத்து சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு சி இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் கிடைக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். The number of natural numbers lying between 9 square and 10 square, அதாவது 9/2க்கும் 10/2க்கும் இடையில் உள்ள இயலெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நாம் 9/2 நாம் 81 எழுதுவோம். அதே போல் 10/2 நாம் 100ன்னு எழுதுவோம். இப்போ நாம் 81க்கும் 100க்கும் இடையில் உள்ள இயலெண்களின் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 98க்கும் 100க்கும் இடையில் உள்ள இயலெண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நல்லா தெரியும் உங்களுக்கு, 99 மட்டும்தான். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 100லேருந்து 98 கழிக்கிறோம், 2 கிடைக்குது. அந்த 2லேருந்து 1 கழிச்சிடுறோம். அதாவது கிடைச்சிருக்க விடையிலேருந்து 1 கழிச்சா எத்தனை இயலெண்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல தான் இப்போ 100லேருந்து 81 கழிக்கிறோம், 19 கிடைக்கும். அந்த 19லேருந்து 1 கழிச்சோம்னா இடையில் இருக்கக்கூடிய இயலெண்களுடைய எண்ணிக்கை கிடைச்சிரும். அதாவது 18 இயலெண்கள் இந்த 9/2க்கும் 10/2க்கும் இடையில இருக்கு. The difference between the compound and simple interest for 2 years is what? அதாவது 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஏன்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P of 1 plus R by 100 whole power n minus P. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR by 100. அதனால இப்போ இந்த டேர்மில் P காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடுறோம். அடுத்து எண்ணுக்கு 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கேட்டிருக்கிறதுனால இப்போ இந்த இடமானது அதாவது 1 plus R by 100 whole square அப்படிங்கிறது A plus B the whole square ஃபார்மில் இருக்குது. அதை நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா இது இந்த 1ங்கிறது A, R by 100 அப்படிங்கிறது B, A plus B the whole square. இதை நாம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னா A ஸ்கொயர் அதாவது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, B ஸ்கொயர் அதாவது R by 100 whole square, அடுத்து 2AB 2 இந்த 1 பெருக்கிறோம் 2 கிடைக்குது, 2ஓட R பெருக்கிறோம் 2R by 100 வந்துருக்கு. இப்போ அடுத்து இந்த 2 டேர்ம்ஸை அப்படி எழுதிக்கிறோம். இப்போ இந்த 1ஐயும் -1ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். அதே போல் இந்த 2R by 100ஐயும் -2R by 100ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து மீதி இருக்கக்கூடிய இந்த Pஐயும் R by 100 the whole squareஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இந்த P of R by 100 the whole square அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. இதே போல கணக்குகளை எளிமையான முறைகள் கற்க நம்முடைய ஈஸி மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.